இன்னைக்கு ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். என்னோட லிட்டில் பிரதருக்கு தான் பர்த்டே. நேற்றே பர்த்டே முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. வெல்கம் டு இளவரசி லைஃப் ஸ்டைல். வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தாங்க ஐடியா இருந்துச்சு. ஆனால் போக முடியாத சுச்சுவேஷன். அதனால் சாருக்காக வீட்லேயே காலையிலேருந்து ஒரே விருந்து தான். காலையில் வந்து சிக்கன் மட்டன், நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி, குடல் குழம்பு, ரத்த பொரியல், ஒயிட் ரைஸ், ரசம் இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிட்டோம். தம்பிக்காக ஒரு குட்டி கிஃப்ட் பண்ணேன். எனக்கு பர்த்டேக்கு முந்தின நாள் கால் பண்ணி எனக்கு இதை வாங்கிட்டு வந்து தரீங்களாக்கான்னு கேட்டான். நான் முடியாதுடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அடுத்த நாள் அவன் பர்த்டே சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்மால் கேம் மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். மொபைல்லேயே அடிக்டாக இருக்கிறது பதிலாக இந்த மாதிரி கேம் வந்து ஓகே தான். ரிலாக்ஸுக்காக நம்ம படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னா மொபைல் எடுக்காம இந்த மாதிரி கேம் வச்சு விளையாடுறது எனக்கு ஓகேவா தான் தோணுச்சுங்க. வேற இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகல. காரணம் என்னன்னா காலையிலேயே இவனுக்கு வாங்கிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கானுங்க. எனக்கு தான் தெரியல. சரி வாங்கிட்டு வருவானுங்களான்ற ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க. அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தா இவன் எனக்கு முன்னாடியே வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னொரு தம்பியும் இருக்கா, இன்னும் 2 தம்பிங்க இருக்கானுங்க, எல்லாம் மாற்றி மாற்றி விளையாண்டுக்கானுங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. மாற்றி மாற்றி செல்ஃபி, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துட்டு நாங்கள் மூவி கிளம்பிட்டோம். மூவிக்கு நிறைய பேர் வரலன்ட்டாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் ஒர்க் போகணும்னு. நாங்கள் நைட் 10:30 மணி ஷோ போட்டதுனால இந்த தேட்டர் ஈரோட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சங்கீதா தேட்டருன்னு. இந்த தேட்டருக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் எல்லா தேட்டருமே ஈரோட்டில் பாதி தேட்டர் வந்து 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் இப்போ 7 ஸ்க்ரீன் வரைக்கும் இருக்கு. ஆனால் இது ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். ரொம்ப லென்த்து ஸ்க்ரீன், பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. வியூவும் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஏன்னா ஆப்ரேட்டர் இது என்னமோ சொல்லுவாங்க, ஓட்டுவாங்க இல்லைங்களா, அது அப்படியே அவங்க முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. விஜய் ஆண்டனி சாரோட மார்கன் மூவி தாங்க வந்திருக்கோம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவின்னு சொன்னாங்க. எனக்கு காமெடி மூவி, இந்த மாதிரி கிரைம் மூவிலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்ஷன், அதாவது கிரைமில் ஆக்ஷன் இருக்கும், ஆனால் ஓவராக இருக்காது. நார்மல் மூவிலாம் ஆக்ஷனே ஓவர் பில்டப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே கிரைமில் நார்மலாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பாருங்களேன், அந்த கால மூவியெல்லாம் மேலே தூக்குவாங்க. நான் போன தேட்டர்லலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு இழுத்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்க. இந்த மூவியோட ஸ்டோரியே பிளாக்காக இருக்கிற பொண்ணு மட்டம் தட்டுறது தான். இன்னொரு பொண்ணுங்க ஒயிட்டாக இருக்கிற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணி பேசுறதுனால அந்த பிளாக்காக இருக்கிற பொண்ணு கோவப்பட்டு எல்லாரையும் கொள்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இன்னமும் நம்ம நேரடியாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேங்க. அந்த தோற்றம், உடல் அமைப்பு, இதை வச்சுலாம் நிறைய பேர் இன்னமும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒன்று கேட்குறேன், அவங்க அழகா இருக்காங்களேன்றதுக்காக நம்மள செருப்பால் அடிச்சாலும் நம்ம வாங்கிப்போமா? காரி துப்புனாலும் பரவாயில்ல நம்ம வாங்கிப்போமா? அவங்க தான் அழகா இருக்காங்களே, அடிக்கிட்டு துப்புட்டு நம்ம வாங்கிப்போமா? மாட்டோம் இல்ல. அப்போ அழகுன்றது அடுத்த பட்சம் தான். நமக்கு கேரக்டர் தான் தெரியணும். நம்ம கூட பழகிறது, பேசுறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். மூவி முடிஞ்சது, நாங்களும் கிளம்பிட்டோம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.